ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா எத்தில் ஐசோசயனைடு எழுதிக்குவாங்க. CH3 CH2 NC. இது வந்து சயனைடுனா தெரியும், CN, NCனா ஐசோசயனைடு. என்ன பண்ண போறாங்க அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் HGO. இந்த HGO யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ இதை ஆக்சிடைஸ் பண்ண போகுது. அப்போ என்ன வருதுன்னு கவனமாக கவனித்துங்களா. CH3 CH2 N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O. அதாவது ஐசோசயனேட்டை ஃபார்ம் பண்ணுது. இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னால உள்ள அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் பண்ண போகுது. அப்போ என்ன ஆகும்னா இந்த கார்பன்ல ஆக்சிஜன் சேரும். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எத்தில் ஐசோசயனேட். அப்போ ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ என்ன தங்கம், எத்தில் ஐசோசயனேட். இதுதான் உங்களுக்கு ஏயா கிடைக்குது. ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை ஹைட்ராலிசிஸ் பண்ண போறாங்க. H2 வச்சு ஹைட்ராலிசிஸ் பண்ணாத உடைக்க போறாங்க. அப்ப கவனிங்க, இங்க நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஆக்சிஜன் இங்க போகுது, H2 இங்க வரப்போகுது. அப்போ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, பி எத்தில் அமீன் ஃபார்ம் ஆகுது. அப்போ எழுதுங்க CH3 CH2 NH2 அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி என்ன தங்க, இது எத்தில் அமீன். கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும். ரைட்டா. சரி, அடுத்து பி என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோடியம் நைட்ரேட் அண்ட் HCl ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுதான் நைட்ரஸ் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். நைட்ரஸ் ஆசிட் இந்த அமினோ ரியாக்ட் ஆகும்போது நமக்கு டயசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ கவனி என்ன வருது பாருங்க, CH3 CH2 N2 + Cl- அப்படின்னு ஒரு அன்ஸ்டேபிள் டயசோனியம் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இது அன்ஸ்டேபிள் தான். அப்புறம் என்ன பண்ணணும், இது செகண்ட் என்ன பண்ணணும், நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். H2 வச்சு ஹைட்ராலிசிஸ் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா நைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆயிரும். சரிங்களா. H + Cl- சேர்ந்து HCl வெளியே போயிடும். ரிமைனிங் யார் இருக்கா, OH-. அது இங்க சேர்ந்து என்ன கிடைக்கும் பாருங்க, CH3 CH2 OH அப்படின்னு எத்தனால கொடுக்கும். உங்களுக்கு என்ன கொடுக்கும், எத்தனால் கொடுக்கும். இதுதான் வந்து என்னன்னா சி. சொல்ற விஷயம் புரியுதா. இங்க ஒரு சில கையில ஒரே ஸ்டெப்ல கொடுத்துருப்பாங்க, இது கொடுத்துருக்க மாட்டாங்க. 2 தான் கொடுத்துருக்கேன், அப்பதான் உங்களுக்கு மறக்காது. புரியுதா தங்கங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ABC கொடுத்துட்டாலே ஈஸியா நீங்க 3 மார்க் எடுக்க முடியும். அதனால கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வட்டம் எழுதி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.